வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஒரு வீடியோ வந்திருக்கு, வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்துட்டு பிக் பாஸ் அந்த என்ட்ரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் வந்து கிளவராக ஒரு விஷயத்தை வந்துட்டு வாக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் எங்களை நாங்கள் சொல்கிற வாரத்தில் நாமினேட் பண்ணக்கூடாது எந்த பாய்ஸுன்ட்டு. அதை கொஞ்சம் யோசிக்காமல் 4 பெண்கள் முன்னாடி வந்த அந்த பெண்கள்லாம் முடிவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு அது உடன்பாடு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. பிக் பாஸுமே சொல்லிடுறாங்க இதுதான் அப்படின்னு, விஜய் சேதுபதி அவர்களும் சொல்லிடுறாங்க இதுதான் அப்படின்ட்டு. அதனால் விட்டாங்க. பட் ஜாக்லின் மட்டும் முடியாது, இது எப்படி என்ன கேட்காம நீங்கள் முடிவு பண்ணலாம், நான் லாஸ்ட்டாக வந்தால் அப்போ நான் நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுமா, இது என்னோட கேம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்டை எடுத்து வைக்கிறாங்க. இது நல்லதோ கெட்டதோ, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டில் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதனாலே கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் இன்னும் அதிகப்படியாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குன்றதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் முடிவு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன திரும்ப இது சீன் கிரியேட் பண்ணுறாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்னோட கருத்து ஓகே தான். ஏன்னா அவங்கள கேட்காம பண்ணிட்டாங்க, இதுதான் ரூல்ஸ்னால அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணணும்ல. மற்றவங்கள மாதிரி சரி இதாங்க என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் கிட்ட நேற்றே கதை இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக தூங்கவும் போயிட்டாங்க. நிறைய பேர் கெஞ்சும் பார்த்தாங்க, வாமாண்ணா நான் வரமாட்டேன், நான் சப்போஸ் அங்கே படுத்துட்டா நானும் அதுக்கு உடன்படுற மாதிரி ஆகிடும், நான் பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள ஹாயாக படுக்க வச்சுட்டு இவங்க அந்த ஹால் வராண்டா இருக்கும் பொழுது அதில் படுத்துக்கிட்டு மைக்கில் ரகசியமாக பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள், இதுதாம்மா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதமான்னு சொன்னால் நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன். இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதாவது என்னுடைய முடிவு, என்னுடைய சொந்த முடிவு இன்னொருத்தங்க எடுத்த மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது கரெக்டான வார்த்தை. எப்பயுமே நம்மளோட முடிவை நாம தான் எடுக்கணும், மற்றவங்க எடுக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட முடிவுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம பொறுப்பாக முடியும். இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்கன்னா அது எப்படி, அது சாத்தியமும் இல்லாதது, கரெக்டும் இல்லாதது கூட. சரி, உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜாக்லின் ஃபஸ்ட் நாளே இந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாக்லினை பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.